السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرد فيه بالحاد بظلم نذيقه من عذاب أليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من تفل تجاه القبلة جاء يوم القيامة تفله بين عينيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுகதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இன்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் சில இடங்களை, சில மனிதர்களை, சில காலங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை உலகம் இருக்கிற வரை ஒவ்வொரு முஸ்லீம்களும் பேண வேண்டும் என்கிறவாறு அல்லாஹ் உத்தரவும் போட்டிருக்கிறான். அந்த வரிசையிலே அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடையாள சின்னங்களில் ஒன்றுதான் இறை ஆலயங்களில் முதல் ஆலயம் கிப்லா என்று சொல்லுகிற கஅபத்துல்லா. முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் வாழுகிற எல்லா காலத்திலேயும் அந்த கிப்லாவை கண்ணியப்படுத்துகிற தார்மீக பொறுப்பு எல்லா முஸ்லீம்களுக்கும் உண்டு. குர்ஆனிலே அல்லாஹ் அந்த கஅபாவை பற்றியும் கண்ணியம் குறித்தும் சொல்லுகிறான். பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அது. உலகத்திற்கெல்லாம் கிப்லாவாக நிர்ணயிக்கப்பட்ட இடம் அந்த கஅபா. உலகத்தில் மக்கா என்று சொல்லுகிற அந்த இடத்தை பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டக்கூடியதாகவும் அந்த பள்ளிவாசலை நாம் உங்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறோம் என்று குர்ஆன் கஅபாவினுடைய மதிப்பு குறித்தும் கண்ணியம் குறித்தும் பதிவு செய்கிறது. கஅபாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படுகிறவாறு எந்த முஸ்லீம்களும் செய்துவிடக்கூடாது. அப்படி அவன் மௌத்து வரை கண்ணியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. கஅபா என்பது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அடையாள சின்னங்களில் ஒன்று. முஸ்லீம் வாழுகிற காலங்களில் அவன் தொழுகிற எல்லா தொழுகையும் கிப்லாவை முன்னோக்கித்தான் இருக்க வேண்டும். அது அவனுக்கு உண்டான அடையாளம். அவன் மௌத்தாகிவிட்டால் ஜனாசாவை கிப்லாவை முன்னோக்கித்தான் படுக்க வைக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹுடைய வழிமுறை. மௌத்தாகி அடங்கினாலும் கடைசியாக அவன் முகத்தை கிப்லாவோடு சேர்த்து திருப்பி வைக்கிறவாறு வைத்துத்தான் மண்ணெடுத்து போட வேண்டும். ஒரு முஸ்லீம் வாழுகிற காலத்திலிருந்து அவன் மண்ணுக்குள் அடங்குகிற வரை கிப்லா என்பது அவனுக்குண்டான கண்ணியமாய் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அந்த பள்ளியையும் அந்த பள்ளி சார்ந்திருக்கிற ஹரமையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்போது கஅபாவை பற்றி பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களுக்கு முன்னால் நாம் அதனுடைய கண்ணியம் குறித்து கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில் கிப்லா குறித்திருக்கக்கூடிய, கஅபா குறித்திருக்கக்கூடிய கண்ணியம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, இதா ஜலஸ அஹதுக்கும் அலா ஹாஜத்திஹி, உங்களில் யாராவது ஒருவர் மலம் ஜலம் தேவைக்காக வேண்டி உட்கார்ந்தால் ஃபலா யஸ்தக்பிலில் கிப்லத வலா யஸ்தத்பிருஹா,
கிபிலாவை நீங்கள் முன்னோக்கியும் உட்கார வேண்டாம், கிபிலாவை பின்னோக்கியும் உட்கார வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுய தேவைகளுக்கு போய் அமர்கிற போது கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம். முன்னோக்கினால் ஹரம் ஷரீப், பின்னோக்கி அமர்ந்தால் பைத்துல் முகத்தஸ். உலகத்திற்கு ஆரம்ப கிபிலாவும் தற்போது பெருமானாருக்கு மாற்றப்பட்ட இப்போது இருக்கிற கிபிலாவும் ரெண்டு திசையிலும் இருப்பதால் அந்த கிபிலாவுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லீம்களுடைய எல்லா வீட்டிலேயும் கழிவறை என்பது கிழக்கு மேற்காக இருக்காது, வடக்கு தெற்காகத்தான் இருக்கும். இந்த ஒரு ஹதீஸ் தான் உலகத்தில் எந்த முஸ்லீம்களுடைய வீட்டுக்குள் போனாலும் கழிவறை என்பது வடக்கு தெற்காகத்தான் வைத்திருப்பார்கள், வைக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம்கள் அந்த கிபிலாவிற்கு தருகிற கண்ணியம். உலகத்தில் எங்கேயோ ஒரு கடைகோடியிலே ஒரு முஸ்லிம் இருக்கிறான், கிபிலா ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு சவுதியினுடைய மண்ணிலே அது இருக்கிறது. இவன் ஏதோ ஒரு கிபிலாவை தூரத்திலே உலகத்தின் கடைகோடியிலே ஒரு முஸ்லிம் இருக்கிறான், இருந்தாலும் கிபிலாவை முன்னோக்கி சிறுநீர் கழிக்க கூடாது, கிபிலாவை பின்னோக்கி அவன் மலம் ஜலம் கழிக்க கூடாது. கிபிலாவுடைய திசை என்பது அந்த திசையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லீம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் அவன் எச்சில் துப்புகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் எச்சி துப்பாதீர்கள். கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் காரி துப்புகிற எந்த எச்சிலாக இருந்தாலும் ஹதீஸில பெருமானார் இப்படியே சொன்னார்கள், மன் தஃபல திஜாஹுல் கிபிலா, எவர் ஒருவர் கிபிலாவுடைய திசையை நோக்கி எச்சில் துப்புவாரோ ஜா யௌமுல் கியாமத்தி தஃப்லுகு பைனல் ஐனைஹி, அவன் துப்பிய எச்சியை நாளை மறுமையில் கியாமத்து நாளில் முகத்தில் சுமந்தவனாக அல்லாஹ்வை சந்திப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தெரிந்து துப்பினாலும் தெரியாமல் துப்பினாலும் கிபிலாவில் ஒரு திசையை நோக்கி முஸ்லீம்கள் எச்சி துப்பினால் நாளை கியாமத்திற்கு வருகிற போது அவன் துப்பிய எச்சில் முழுவதும் அவன் முகத்திலே கொண்டு வந்து கொட்டப்படும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். காபாவினுடைய கண்ணியம் என்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய நாடி நரம்பிலும் ஊன் உதரத்திலேயும் கல்விலேயும் மௌத்து வரை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் அந்த மண்ணிற்கு நாம் செய்கிற மரியாதை குறித்து குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். காபாவிலே இருக்கிற இன்றைய சவுதி புனிதமான மண், ஹரமுடைய மண், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்காக அல்லாஹ் தேர்வெடுத்த மண். இன்னும் சொல்ல போனால் கியாமத் நாள் வரை படுத்து அடங்கி துயில் கொள்ளுகிற அந்த மண். 23 வருஷம் வானத்தில் இருந்து வகியை வாங்கிய அந்த மண். மக்காவிலையும் மதீனாவிலையும் தவிர வேற எந்த ஊரிலையும் குர்ஆனுடைய வகி இறங்கவில்லை. இந்த 2 ஊரிலே தான் அல்லாஹ் தஆலா வகியை கொடுத்தான். லட்சக்கணக்கான மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வை அனுதினமும் பார்ப்பதற்கு வலம் வந்த மண், இன்றைக்கு வரைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிற மண். ஒவ்வொரு நாளும் மலக்குகளுடைய அணிவகுப்பு அந்த மண்ணில் அதிகம் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி நிறைய சிறப்புகள் உடைய மக்காவும் மதீனாவும் அந்த ஹரமுடைய சவுதுடைய மண்ணில் குர்ஆன் அந்த ஊருக்கு பெயர் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உம்முல் குரா. குர்ஆனிலே வருகிற வார்த்தை. அல்ஹம்து சூராவுக்கு உம்முல் கிதாப் என்று பெயர். குர்ஆனிலே இருக்கிற எல்லா சூராவிற்கும் தாய் அல்ஹம்து சூரா. அதே போலத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிற மண் பிரதேசங்களில், ஊர்களில், உலகத்தில் எதுவெல்லாம் மக்கள் வாழுகிறார்களோ, வாழ தகுதி இல்லையோ, எல்லா மண் பிரதேசத்தை விடவும் மக்காவும் மதீனாவும் அது எல்லா நகரங்களுக்கும் தாய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த ஊரை அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்துகிறான். இன்னும் உச்சகட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் அருளுல் ஹரமைனி ஷரீஃபைன், 2 ஹரம் இருக்கிற ஊர் என்று அதற்கு பெயர். ஹரமைனி ஷரீஃபைனி, ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் கஅபா இருக்கிற பூமி, மஸ்ஜிதுன் நபவி ரசூலுல்லாஹ் கட்டிய மதீனாவுடைய பள்ளி இருக்கிற பூமி. இந்த 2ம் அந்த ஊரில் இருக்கிறது. 2ம் ஹரமுடைய பூமி. குர்ஆனில் ஹஜ்ஜுடைய சூறாக்களை அல்லாஹ் பேசி கொண்டு வருகிற போது ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், வமை யுரிது ஃபீஹி பில் ஹாதின் பில்லுதுமின்,
அந்த ஹரம் ஷரீஃபுக்குள், அந்த பூமிக்குள் யாராவது ஒருவர் அந்த மண்ணிற்கு இழுக்கு வருகிறவாறு யாராவது ஒரு அக்கிரமம் செய்தால் நுதிக்குமின் அதாபின் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்துகிற கடுமையான வேதனையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஹரமுடைய பூமியில் யாராவது அக்கிரமம் செய்தால் அவன் அல்லாஹுவால் மிக சீக்கிரத்தில் தண்டிக்கப்பட போகிறான் என்பதற்கு அது அடையாளம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிற போது அந்த மண்ணும் அந்த மண் சார்ந்திருக்கிற அந்த கஅபாவும் ஒரு முஸ்லிம்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வளவு சிறப்புகள் அடங்கி இருக்கிற அந்த ஹரமை தாங்கி இருக்கிற அந்த சஅதுடைய மண் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புனிதத்தன்மையை இழந்து கொண்டு வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பாரம்பரிய பெருமை, ரசூலுல்லாஹ் உருவாக்கிய ஷரியத்தினுடைய அந்த கட்டுக்கோப்பு எல்லாம் அந்த பாரம்பரியத்தை விட்டு இப்போது முழுக்க முழுக்க சவுதுடைய மண், ஐரோப்பிய வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை இந்த மண்ணுக்குள்ளே நிறைய புகுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாள்களிலேயும் ஊடகத்தின் வழியாகவும் நாம் சவுதி சம்பந்தமான நிறைய செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக கஅபாவுடைய அந்த மண்ணில் சொல்ல முடியாத நிறைய அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத நிறைய காரியங்களை இன்றைக்கு அதனுடைய வாயிலை அந்த ஊரினுடைய மன்னர் திறந்து விட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த ஊர் சம்பந்தமாக வந்த செய்தி. அது மதுவினுடைய வாடை இல்லாமல் இருந்த அந்த சவுதுடைய மண்ணில், அந்த ஹரமுடைய மண்ணில் இப்போது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் மதுவை வாங்கிக் கொள்ளலாம். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் மதுவுக்காக வேண்டி தனி ட்ராக் அடிக்கப்பட்டிருக்கிறது. மதுவை நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எந்த ஊரில் கிடைக்காத பிராண்டும் அந்த ஊரில் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டிலே நீங்கள் மது வாங்க முடியும். ஒரு சாதாரண பெட்டி கடையிலே நாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவதை போல சவுதியுடைய அந்த அரசாங்கம் எல்லா இடத்திலேயும் நீங்கள் மதுவை வியுங்கள், விற்பனை செய்யுங்கள், தேவை உள்ளவன் வாங்கி கொள்ளட்டும், ஹலாலும் ஹராமும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும், அதை அவனவன் தேர்வு செய்து கொள்ளட்டும் என்கிற ஒரு கட்டுக்கோப்பை எல்லாம் தாண்டி அந்த மண்ணில் அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு ஹராமினுடைய கதவை திறந்து விட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நாம் எந்த அளவிற்கு அந்த புனிதமான மண்ணை அந்த ஊரினுடைய அரசாங்கம் எப்படியெல்லாம் அதை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது என்பதை வருத்தத்தோடு நாம் யோசித்து பார்க்கிறோம். மதுவினுடைய ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த அந்த மக்காவும் மதீனாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற போது ஒரு சொட்டு மது மருந்துக்கு கூட அந்த ஊரிலே இல்லை. அனைத்தையும் ஒழித்து விட்டுத்தான் போனார்கள். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் மதுவையெல்லாம் ஒழித்து விட்டேன், ஆனால் மீண்டும் இந்த மண்ணில் மது வரத்தான் செய்யும். இது பெருமானாருடைய வார்த்தை. ஷுரிபத்துல் ஹுமூர் ஃபன்தலிரஸ் ஸாஅ, மது பரவலாக்கப்படும். எந்த ஊரில்? ஊர் உலகத்தில் சொல்லவில்லை பெருமானார், அந்த குடியிருக்கிற அந்த ஹரமுடைய மண்ணில் நின்று கொண்டு சொன்னார்கள், மதுவை ஒழித்து விட்டு நான் போகிறேன், இதே மண்ணில் மதுவை மீண்டும் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்தால் ஃபன்தலிரஸ் ஸாஅ, கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். கியாமத்து வருதுன்னு சொல்லல, வந்துருச்சு, எதிர்பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை ஒழித்ததற்கு பிறகும் இங்கிருந்துதான் உலகத்தினுடைய எல்லா விதமான அட்டூழியங்களும் என் மண்ணிலிருந்து துவங்கும் என்பதையும் முன்னறிவிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதத்தினுடைய செய்தி என்ன தெரியுமா? மிக கட்டுக்கோப்போடு விபச்சாரங்களை எல்லாம் கண்டித்து வந்த அந்த மண், யாராவது ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து தலையை வெட்டுகிற விபச்சாரத்திற்கு கடுமையான குற்றங்களை கொடுத்து கொண்டு வந்திருந்த அந்த சவுதுடைய மண், இப்போது இருக்கிற இளவரசர் சொல்லி இருக்கிற சட்டம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் எந்த ஹோட்டலிலேயும் அறை எடுத்து தனியாக தங்கி கொள்ளலாம், சுகம் அனுபவிக்கலாம். தனிப்பட்டவருடைய எந்த விதமான சுதந்திரத்திலையும் சவுதி அரசாங்கம் தலையீடு செய்யாது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கடந்த மாதத்தினுடைய செய்தி. முன்னவெல்லாம் பாஸ்போர்ட் கொடுக்கிற போது இவர் யார், இவர் உனக்கு என்ன முறை வேண்டும், இவரோடு உம்ராவுக்கு வந்திருக்கிறாயே, இவர் என்ன மஹரமா என்றெல்லாம் கேட்பார்கள். இனி அந்த கேள்வி இருக்காது.
இன்னும் சொல்ல போனால் தனியாக ஒருவன் விபச்சாரத்திற்கு என்று ஒரு பெண்ணை அந்த மண்ணிற்குள்ளே கூட்டி போனாலும் அந்த கவர்மெண்ட் கண்டுகொள்ளாது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த மண்ணில் விபச்சாரம் இருந்தாலும் அதை தடுக்க கூடாது. அவனவன் பாவத்திற்கு அவனவன் பதில் சொல்லிக் கொள்வான் என்று ஒரு ஹராமுடைய கதவை பொத்தாம் பொதுவாக அந்த ஊரினுடைய மன்னர் திறந்து விட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது எந்த அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ரசூலுல்லாஹ் பிறந்த பூமி, ஷரியத்து சட்டங்கள் வளர்ந்த பூமி, ஹரமுடைய பூமி என்றெல்லாம் சொல்லுகிற அந்த மண்ணில் எந்த அளவிற்கு ஷரியத்து சட்டங்கள் முழுமையாக துடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் கவலையோடு யோசித்து பார்க்கிறோம். 2 வாரத்திற்கு முன்னால் நடந்த அப்டேட் செய்தி என்ன தெரியுமா? மூசிஅத்துல் ரியாத்துல் 2024 2024 ரியாத்தினுடைய கண்காட்சி என்று சொல்லி ஒரு கண்காட்சி ஒன்று நடந்தது. யூடியூபிலும் கூட அதற்குண்டான பதிவேற்றம் இருக்கிறது, நீங்கள் போய் பார்க்கலாம். எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஹரமுடைய மண்ணில் ரியாத்துடைய கண்காட்சி என்று சொல்லி அந்த சவுதியுடைய மண்ணிலே நடக்கப்படுகிறது. மன்னரும் மன்னர் தாண்டி இருக்கிற அந்த குடும்ப பிரமுகர்கள் எல்லாம் அங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்து அங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் வரவழைக்கப்பட்டு, மது அங்கே தாராளமாக வைக்கப்பட்டு, டான்ஸ் என்று சொல்லுகிற கேபரே டான்ஸ் என்று சொல்லுகிற, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 99% ஆடைகளை கலைந்து ஏதோ பேருக்கு ஒரு சின்ன ஒரு மேலாடையும் கீழாடையும் என்கிறவாறு உள்ளாடைகளோடு சில பெண்கள் அங்கே டான்ஸ் ஆடுகிறார்கள். மன்னருக்கு முன்னால் நடப்பது ஹரமுடைய மண்ணில். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? எப்படி அந்த டான்ஸ் புரோகிராமினுடைய அந்த ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், காபா இருக்கிறது. காபா 4 மூலையிலையும் கருப்பு துணி போர்த்து ஆயத்தில் இருக்கும். அதே போல் காபா செய்யப்பட்டு மிக பெரிய பிரம்மாண்டமான காபா முழுக்க முழுக்க கண்ணாடியிலே செய்திருக்கிறார்கள். அதே போல 4 மூலையிலையும் தங்கத்தால் குர்ஆனுடைய வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியிலே செய்யப்பட்ட காபாவுடைய கூண்டுக்குள் உள்ளே நுழைந்தால் உள்ளே இருப்பவர்கள் 4 மூலையிலையும் உள்ளே இருப்பவனை பார்க்க முடியும். அப்படி ஒரு காபாவை கண்ணாடியிலே செய்து அந்த காபாவிற்குள் நின்று ஜட்டியோடு பெண்கள் ஆடுகிறார்கள். ஜட்டியோடு ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். அதை ரசித்து கொண்டிருப்பது சவுதியினுடைய மண். அதுவும் சாதாரண ஆள்கள் கிடையாது. சவுதியினுடைய மண்ணை ஆளுகிற அரசர்கள், அரசருடைய குடும்பத்தினர்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், எப்படியெல்லாம் ஒரு நாட்டிற்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன தடை செய்தார்களோ அத்தனையும் அந்த ஊருக்குள்ளே வந்திருப்பது நாம் இன்றைக்கு வருத்தத்தோடு அந்த மண் குறித்து யோசித்து பார்க்கிறோம். இந்த ஊரில் யாராவது கால் நீட்டி உட்கார்ந்தால் கூட காபாவுக்கு முன்னால் கால் நீட்டக்கூடாது என்று சொல்லுவோம் இல்லையா? ஒரு காபாவுடைய திசைக்கு நாம் எங்கேயோ இருந்து கொண்டு மரியாதை கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற பாங்கு. ஆனால் காபாவை போல கண்ணாடி கூண்டு செய்து அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு மது குடிப்பதும் கும்மாளம் அடிப்பதும் டான்ஸ் ஆடுவதும் என்பதையெல்லாம் அந்த ஊரிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று வந்து பார்க்கிற போது எந்த அளவிற்கு நாம் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே கவலையோடு யோசித்து பார்க்கிறோம். இந்த செய்தி நடக்கிற போது நிறைய ஊடகங்கள் அதை கண்டித்தது மட்டுமல்ல, நிறைய மார்க்க அறிஞர்கள் அது குறித்து விமர்சித்து பேசினார்கள். அப்படி செய்திருக்க கூடாது. உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவனும் அப்படி தன்னுடைய இறையாலயத்தை இழிவுபடுத்த மாட்டான். ஒரு கோயிலை வணங்கக்கூடியவன் கூட ஒரு கோயில் போல் ஒரு பிரம்மாண்டமாக செய்து அதுக்குள்ளே உட்கார்ந்து அவன் தண்ணி குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். மாடல் ட்ரெஸ்ஸிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் கூட கோயிலுக்கு என்று போனால் பாவாடை தாவணியோடு தான் போவார்கள், அவருடைய பாரம்பரிய உரையோடு. அப்படியெல்லாம் அவனுடைய இறையாலயத்தை கண்ணியப்படுத்துகிற போது காபாவை போல அவர்கள் கண்ணாடி கூடு செய்து அதற்குள்ளே அந்த மண்ணிற்குள்ளே இப்படி ஆடி இருப்பது என்பது நிறைய அதிர்வலைகளை இந்த உலகத்திற்கு அது ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் காபாவை எப்படி அவர்கள் தவாபு செய்தார்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அவர்கள் காபாவை தவாபு செய்கிற போது ஒமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா,
ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் இப்படித்தான் தவாபு செய்தார்கள். அவர்கள் தவாபு செய்து கொண்டு வருகிற போது முக்கான் விசிலடித்து கொண்டு தவாபு செய்தார்கள். தஸ்பியா கைதட்டி கொண்டு தவாபு செய்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அப்படி அவர்கள் தவாபு செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு அதை தடை செய்து மாற்றினார்கள். அஸ்ஸலாத் மிஸ்லத் அத்தவாஃப் மிஸ்லஸ் ஸலா, நீங்கள் தவாபு செய்வது தொழுகையை போல, தொழுகையில் இருக்கிறதே கண்ணியம் தவாஃபில வேண்டும். பெருமானார் மாற்றினார்கள். ஒரு காலத்திலே தவாபு செய்கிற போது விசிலடித்து கொண்டும் கைதட்டி கொண்டும் தவாபு செய்தார்கள் இல்லையா? அதே அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த ஆயத்தை நாம் இப்போது இரத்தமும் சதையுமாக பார்க்கிறோம். 2024 கண்ணாடி காபாவிலே முன்னாடி நின்று கொண்டு அவர்கள் விசிலடித்துக் கொள்வதும் கைதட்டி கொள்வதும் கையிலே மது கோப்பைகளை வைத்து குடித்து கொண்டே தவாபு செய்வதை போல ஆடிக்கொண்டு வருவதும் இதுவெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கண்காட்சியினுடைய நிலவரம். அன்றைக்கு செய்திருக்கிற ஐயாமுல் ஜாகிரியாவை விட மோசமாய் இன்றைக்கு இது போன்ற ஃபித்னாக்கள் சவுதியினுடைய மண்ணிலே குடிகொண்டிருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆட்சிகள் நிறைந்திருக்கிற, இஸ்லாமிய ஷரியத் நிறைந்திருக்கிற அந்த ஹரமுடைய மண்ணில் இப்போது இஸ்லாமிய கலாச்சாரம் சுத்தமாக இல்லை. ஐரோப்பிய வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை முழுக்க முழுக்க உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். பர்தாவோடு போகிற எந்த பெண்ணையும் கூப்பிட்டு பர்தாவை கலட்ட சொல்லுங்கள், உள்ளே எந்த ஆடையும் இல்லை, வெறும் பிராவும் ஜட்டியோடும் தான் அந்த பெண் இருக்கிறார். நான் வெறுமனே சொல்வதற்கல்ல, அந்த ஊரினுடைய கலாச்சாரத்தை அப்படியே மாற்றி இருக்கிறார்கள். வெறுமனே ஒரு புர்காவை மட்டும் இன்றைக்கு அது போட்டிருக்கிறது. போகிற காலங்களில் அதுவும் கூட எடுக்கப்படலாம் என்பதற்கு எந்த விதமான மிகையான வார்த்தையும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய அந்த மண்ணில், ஹரமுடைய மண்ணில் இத்தனையும் நடந்து கொண்டு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 2 வசனங்கள் அல்லாஹ் முன்கூட்டி சொன்னான். இன்றைக்கு சவுதியிலே நடந்து கொண்டு வருகிற இந்த அக்கிரமத்தை பார்க்கிற போது இந்த 2 வசனம் மிகச் சரியாக பொருந்தும். ஒன்று, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஇ மில்லத்தஹும், அவர்கள் உங்களை விட மாட்டார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழியை, அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வைக்கிறவரை உங்களை அவர்கள் விட மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே திணிப்பார்கள், அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்களோ அதே போல ஆடையை தான் இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற சவுதியினுடைய மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் செய்வார்கள். இரண்டாவது, குர்ஆனிலே அல்லாஹ் சில ஆட்சியாளர்கள் குறித்து சொல்லுகிறான். அது சவுதியினுடைய ஆட்சி செய்கிற அந்த இளவரசருக்கும் பொருந்தும், உலகத்தில் இருக்கிற கேடுகட்ட ஆட்சியாளர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்லுகிறான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இன்னல் முலூக இதா தஹலு கரியதன் அஃஸதுஹா, சில அரசர்கள் ஏதேனும் ஊருக்குள்ளே அவர்கள் நுழைந்தால் அந்த ஊரை அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள். ஒருவர் அரசராக ஊருக்கு பதவியேற்றால் அந்த அரசருடைய கேடுகட்ட தன்மை அந்த ஊரையே நாசமாக்குவார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான், அந்த ஊரிலே உள்ள கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் அவருடைய ஆட்சியின் கேவலத்தால் மிக கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள். இது சவுதி அரசாங்கத்தின் மன்னருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். நம்ம ஊரை ஆண்டு கொண்டிருக்கிற சில நாதாரித்தனங்கள் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்களுடைய கேவலமான ஆட்சியால் ஊரை நாசமாக்குவார்கள், கண்ணியமானவர்களை எல்லாம் கேவலமானவர்களாக மாற்றுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற வார்த்தை, கண்ணியமாக இருந்த நிறைய மக்களை இன்றைக்கு கேவலமாக விபச்சாரங்களை கூட செய்யலாம், அனுமதி இருக்கிறது, தண்டனை இல்லை என்று சொல்வதென்றால் அந்த அரசனுடைய வக்கிர புத்தியை என்ன சொல்ல? யாரோ நாலாந்திர மனிதன் சொன்னால் பரவாயில்லை, இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தை பின்பற்றுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரிலே அரசராக இருந்த, அந்த மண்ணில் அரசராக இருந்து கொண்டு இதையெல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். கியாமத்தினுடைய பாடங்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸுகளிலே சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதில் இந்த வார்த்தை வருகிறது,
وَإِذَا ضَيَّعْتُ الْأَمَانَةَ فَانْتَظِرُوا السَّاعَةَ அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் ஃபன்தலிரு ஸாஅ நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப இதாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை எப்படி வீணடிப்பது, அப்படி எப்படித்தான் வீணடிப்பார்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரு ஸாஅ, தகுதி இல்லாதவனிடம் தகுதியான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அந்த தகுதியான பொறுப்பில் இருந்து கொண்டு தரம் கெட்டதையெல்லாம் அவன் செய்தால் அது அமானித மோசடி, கியாமத்து வந்துதான் தீரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகுதி இல்லாதவனிடம் ஒப்படைக்கிற பொறுப்பு அது கியாமத்தின் அடையாளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆள்வதற்கு நிறைய தகுதியானவர்கள் இருக்கிற போது ஒன்றுமே இல்லாத கூமுட்டையிடம் கொண்டு போய் ஆட்சி அதிகாரங்கள் மாட்டினால் அந்த ஆட்சி அதிகாரத்தால் மக்கள் எல்லாம் பாதிப்படைந்து என்ன பண்ணி தொலைய, நம்மளும் அப்படியே செய்து விடலாம் என்று கண்ணியமானவர்கள் எல்லாம் அசிங்கத்தை தேர்வு செய்தால் கியாமத்து வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், கியாமத்தினுடைய அனைத்து அடையாளங்களும் உள்ளே இருக்கிற ஒரு காலத்தில் வாழுகிறோம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7-8 அடையாளங்கள் மட்டும்தான் பெரிய அடையாளங்கள் வர வேண்டும். தஜ்ஜால் வருதல், யஜூஜ் மாஜூஜ் வருதல் என்று பெரிய பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் வர வேண்டுமே தவிர பெருமானார் சொன்ன எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு இந்த மண்ணிலே குடிகொண்டு வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த மண்ணில் இப்போது நான் இங்கு பேசுவதை போல சவுதியினுடைய நிறைய பள்ளிவாசலிலே இமாம்கள் பேசினார்கள். எப்படி கூடும், ஆணும் பெண்ணும் மகரமாக இருக்கிற போது மகரம் இல்லாமல் இருக்கிற போது ஒரு அறையில எப்படி தங்கலாம், யார் இதற்கு அனுமதி கொடுத்தது, எந்த ஷரியத்து சட்டம் சொன்னது என்று பேசுகிற நிறைய உலமாக்களில் 60 உலமாக்கள் இப்போது சவுதியினுடைய சிறையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் வெளியில போகல. பெரும் பெரும் உலமாக்கள், யூடியூப்பினுடைய பெரும் பெரும் பக்கங்களை அலங்கரிக்கக்கூடிய பெரிய உலமாக்களை எல்லாம் அந்த அரசாங்கம் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உலமாக்கள் 25 வயதிலே இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற உலமாக்கள் யாரெல்லாம் இதை எதிர்த்து பேசினார்களோ பேசுகிற போதே கைது நடந்திருக்கிறது. தொழுகை முடிந்தவுடன் கைது நடந்திருக்கிறது. இன்று வரை சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை. இது ஏன் இப்படி தவறான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் புகுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிற போது இவர்களுக்கு அந்த தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நல்லது சொல்பவன் தண்டிக்கப்படுவதும் கெட்டதை வியாபித்து கொடுப்பவன் பாராட்டப்படுவதும் இது கியாமத்தினுடைய அடையாளமா இல்லையா? யாரெல்லாம் நமக்கு என்ன வந்தது, நம்ம ஏன் போய் பேசுவானே, கைது செய்யப்பட்டு குடும்பத்தை விட்டு கொண்டு போய் சிறையிலே அடைப்பானே, பேசாம இருந்திரலாம் என்று யாரெல்லாம் சில இமாம்கள் வாய்மூடி இருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இப்போது அந்த பதவியின் நாட்காலிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலமாக்களுக்கு அது அழகல்ல. எந்த தவறு நடந்தாலும் யார் நடந்தாலும் என்று தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த இடம் என்பது சாதாரண இடம் அல்ல, ரசூலுல்லாஹ் நின்று பேசிய இடம். மெஹராப் என்பது சத்தியத்தை மட்டும் பேசுகிற இடம், யாருக்கும் பயப்படாமல் பேசுகிற ஒரு இடம் தான் மெஹராப். மெஹராப் என்றால் உங்களுக்கு தெரியும், அரபியிலே போர் செய்கிற இடம். அந்த இடத்திலே சத்தியத்தை பேசி உயிர் போனாலும் அவனுக்கு ஷஹாதத்து. ஒருவன் பேசி கொண்டிருக்கிறான், ஏன் இப்படி பேசினாய் என்று ஒருவன் சுடுகிறான், இமாம் சாய்ந்து விட்டார், அவர் போர்க்களத்திலே போய் ஷஹீதோடு மரணித்து அந்த மரணத்தை அல்லாஹ் இங்கு தருகிறான். அதற்குத்தான் இதற்கு பேர் மெஹராப் என்று பெயர். சத்தியத்தை எப்போதும் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஷைத்தானில் அக்ரஸ். எவன் ஒருவன் சத்தியத்தை தெரிந்து கொண்டும் அதை பேசாமல் ஒரு இமாம் வாய்மூடி இருந்தால் அவனுக்கு பெயர் ஊம ஷைத்தான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஷைத்தானிலேயே அவன் ஊம ஷைத்தான். பேசாமல் கெடுக்கிறான், மக்களுக்கு சொல்லாமல் கெடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம்களை திட்டுவதில்லை, திட்டிய ஒரு இடம் இந்த இடம்தான். சத்தியத்தை பேசாத எந்த இமாமும் ஊமை ஷைத்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த இடத்திலையும் உலமாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரம் தாழ்த்தி பேசியதில்லை. ஏன் தெரியுமா? ரசூலும் கூட ஒரு கூட்டத்திற்கு இமாம் தான்.
அவர்கள் இமாமத்து செய்தார்கள், தொலை வைத்தார்கள், மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொலை வைத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் முடியாமல் கிடக்கிற போது கூட தூக்கி கொண்டு வந்து பள்ளியினுடைய மெஹராபில் நிறுத்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொலை வைத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழுதார்கள். அங்கிருந்து தான் நமக்கு சட்டமும் கூட கிடைக்கிறது. ஒரு இமாம் முடியாமல் கீழே உட்கார்ந்து விட்டால் பின்னால் இருக்கிற எல்லோரும் உட்கார்ந்து விட வேண்டும். இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் என்கிற வார்த்தைக்குள் அவர் முடியாமல் உட்கார்ந்தால் ஜமாத்து முழுவதும் அந்த இமாமுக்கு கட்டுப்பட்டு உட்கார வேண்டும் என்கிற சட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் தொலை வைத்த காலத்திலிருந்து நமக்கு சட்டத்தை எழுதி தருகிறார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? ஒரு சத்தியத்தை எடுத்து பேசுகிற இமாம்கள் எந்த காலத்திலையும் வாய்மூடி விடக்கூடாது. சவுதியினுடைய இன்றைய நிறைய உலமாக்கள், அவர்களுக்கு துஆ செய்வோம். அவர்கள் இன்றைக்கு எத்தனை நாள்களிலே விடுதலை செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சத்தியத்தை பேசியதற்காக வேண்டியே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார், இது சவுதியுடைய மண்ணுக்கும் பொருந்தும். உலகத்தில் எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குமோ எல்லா ஆட்சியாளருடைய அந்த மண்ணுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். குர்ஆன் போகிற போக்கில் ஏதாவது ஒன்றை சொல்வதல்ல, தேர்வு செய்துதான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹுடைய வார்த்தையில் இதா அரதுனா அன்னுஹ்லிக கரியதன், ஒரு ஊரை, அந்த ஊர் மக்களை நாம் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால், அவர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அமர்னா முத்ரஃபீஹா ஃபபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைகள் கவுது, அவர்களை எல்லோரையும் சுகபோக விரும்பிகளாக நாம் மாற்றி விடுவோம், சுகபோகத்திலே திளைக்க வைப்போம். எதுவும் கூடும் என்று அவர்கள் பேச ஆரம்பித்து அவர்கள் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் உண்மைக்கு புறம்பாக அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி நடக்க ஆரம்பித்தால் பதம்மர்னாஹா தத்மீரா, அவர்களை வேரோடு வெட்டி சாய்ப்போம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய அழிவு வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க வேண்டும் என்றால் அந்த ஊர் மக்களை அக்கிரம் செய்கிற கூட்டம் உள்ளவர்களாக மாற்றுவான். மாறுகிற போது பதம்மர்னாஹா தத்மீரா, குர்ஆனிலே தம்மர்னாஹா என்றால் வேரோடு புடுங்கி எறிதல். வெட்டி விட்டால் கூட கொஞ்ச காலத்தில் வேரில் இருந்து துளிர்த்தி விடும். ஆனால் அல்லாஹ் வெட்டுவேன் என்று சொல்லவில்லை, கொல்லுவேன் என்று சொல்லவில்லை. அந்த ஊரில் எதுவும் இனி அடுத்து முளைக்காதவாறு நாம் பிடுங்கி எறிவோம். தம்மர்னாஹா. குர்ஆன் இப்படியெல்லாம் பயங்கரமான வார்த்தைகளை சொல்லுகிறது. இன்றைக்கு குர்ஆன் இப்படி சொல்லுகிற எல்லா அம்சங்களும் அந்த சவுதியுடைய மண்ணில் நடந்து கொண்டு வருவது என்பது ஆக வருத்தத்திற்குரிய செய்தி. மது ஹராமாக்கப்பட்டிருக்கிற மண்ணில் ஹலாலாக இருக்கிறது. விபச்சாரம் தடுத்து செய்த மண்ணில் இப்போது விபச்சாரத்தை யாரும் தடுக்கக்கூடாது என்கிற சட்டம் இருக்கிறது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இந்த மண் மாறிக்கொண்டு வருகிற போது நாமெல்லாம் கிபுலாவாக கண்ணியத்தோடு எதிர்கொள்ளுகிற அந்த மண்ணுக்காக நாம் துஆ செய்வோம். எல்லாம் அல்ல இறைவன் அந்த மண்ணில் அங்கே இருக்கிற கெட்ட ஆட்சியாளர்களை அல்லாஹ் அப்புறப்படுத்துவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி ஷரியத்து சட்டங்களை நிலைநாட்டினார்களோ அதுபோன்ற ஒரு நல்ல அரசாங்கத்தை அல்லாஹ் அந்த மண்ணில் ஏற்பாடு செய்வானாக. அந்த மண்ணில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான அடக்குமுறையான ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய அரசியலையும் அல்லாஹ் மாற்றி இஸ்லாம் ஏதுவாக எப்போதும் அவர்களுக்கு ராகத்தாய் இருக்கிற நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் எல்லா ஊரிலேயும் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.